நாங்கள் படித்த அந்த ஸ்கூல் வெறும் ஒரு பில்டிங் இல்லை, அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு உலகம். இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு திரும்ப கிடைக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஒன்ஸ் போயிடுச்சுன்னா திரும்ப வரவே வராது. 50 வயசு ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நமக்கு திரும்ப கிடைக்காதான்னு நம்ம ஏங்குவோம். அதில் ஒன்று தான் இந்த ஸ்கூல் லைஃப். மாப்பிள்ள மச்சி வெள்ளெல்லாம் இருக்கு மச்சி. இதெல்லாம் சின்ன வயசுல நீ அடிச்சிருக்க தெரியுமா? நான் தான் மாப்பிள்ள ஓடி போய் அடிப்பேன். மணியே மணியின் ஒளியே. இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தது, அது வழியா எறும்பு வந்துட்டே இருந்தது. சரி, இதுக்கு சாப்பாடு போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. காலில் பார்த்தேன் புண்ணு. அந்த புண்ணுல நிக்கிற ஈய பிடிச்சி கொலை பண்ணி எறும்புக்கு சாப்பாடா போட்டேன் மாப்பிள்ள. பைத்தியக்காரா. தங்களுக்கெல்லாம் பாந்தியே வராத. ஒரு 10 எறும்பு வந்து அந்த சண்டை போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. விடலையே, அடுத்த ஈய பிடிச்சேன், கொன்னேன், போட்டேன். அடுத்த ஈய பிடிச்ச கொன்னேன், சாப்பாடு போட்டேன். ஒரே அந்த ஒரு நாள் ஃபுல்லா வேலை, கிட்டத்தட்ட எப்படி ஒரு 20 கொலையா பண்ணிருப்பேன். எல்லாத்துக்கும் சாப்பாடு சூப்பரா இருந்தது. எனக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் 2 பேர் இருக்காங்க மிச்சி. ஒன்று சாரு, ஒன்று டீச்சரு. ஒன்று வந்து குண்டா இருப்பாங்க, குட்டையாக இருப்பாங்க, சயின்ஸ் எடுத்தாங்க. அவங்க பேர் வந்து சொல்லக்கூடாது. சூப்பராக சயின்ஸ் எடுப்பாங்க, யாரையும் அடிக்க மாட்டாங்க. அதனால தான் நான் சயின்ஸ் மட்டும் ரொம்ப நல்லாவே படித்தேன். அதுக்கப்புறம் சோசியல் சார், அவங்க வந்து கொஞ்சம் கண்ணு தெரியாமல் இருந்தார். அவங்கள பஸ்ஸில் இருந்து இறக்கி கூப்பிட்டு வரும்போது நான் தான் கைப்பிடிச்சு கூப்பிட்டு வருவேன். திரும்ப கூப்பிட்டு போகும்போதும் ஸ்கூலுக்குள்ளே ஏதாவது வேறு கிளாஸ் போகணுன்னாலும் நான் தான் கூப்பிட்டு போய் விடுவேன். ஆனால் அவர்கிட்ட நான் நல்லா அடி வாங்கியிருக்கேன். சோசியல் அவர் எடுப்பார், அவர் நல்லா தான் எடுப்பார். எனக்கு சோசியல் பிடிக்காதுன்றக்காண்டி நான் படிக்கலை. அவர் நல்லா என்னோட ரோல் நம்பர் மட்டும் கூப்பிட்டு எழுப்பி, இங்கே வாங்க பதில் சொல்லுங்க அப்படிம்பாரு. பதிலே தெரியாது சார் அப்படின்ட்டுருவேன். 2 கொட்டு கொட்டிட்டு போயிடுவார் அவரும். ஃப்ளாஷ்பேக் கொட்டி தள்ளிடுவாங்க மாப்பிள்ள. மண்டனெல்லாம் அந்த முடி கொட்டினது காரணமே அதுதான். உனக்கு அந்த மாதிரி யாராவது? எனக்கு பர்டிகுலரா தெரியல மச்சி எனக்கு. ஆனா ஸ்கூல் ஃபுல்லாவுமே பார்த்தேன்னா நான் 6th இருந்து இங்க படிச்சிருந்தேன். எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு பிடிக்கும். சரிங்க சரிங்க. குட். படிச்சு குட் பாய். போயிட்டு வரேன். நான் பார்த்தா எரியவே எரியுமா? நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு. ஒரு கேள்வி கேட்குறேன் மச்சி, பிசிக்ஸ் பிடிக்குமா? பிசிக்ஸ் பிடிக்காது மச்சி. எல்லாரும் அப்புறம் எப்படி உனக்கு பிடிக்கும்? கெமிஸ்ட்ரி பிடிக்குமா? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் எனக்கு பிடிக்காது மச்சி. ஆளு ஆனா கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தேன்னா முரட்டாளு. ஞாபகம் இருக்கா? நம்மளை வந்து ஒரு 2 வாட்டி ரிவ்யூ எழுதிட்டு வர சொன்னாரு. ஆமா. அப்ப ஃபர்ஸ்ட் மாடி, அப்பதான் நியூ பில்டிங் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மாடியில் நம்ம உட்காந்துட்டு இருந்தோம். வெளியில போக சொல்லிட்டாரு எழுதாத எல்லாரையும். எல்லாம் அதே நோட்டு பேப்பர்லாம் எழுதுன வரைக்கும் போகுதுன்னா அந்த பேப்பர் தூக்கிட்டு வெளியே வரிசை. நம்ம தான் சுத்தமாவே எழுதலையே, யாருமே எழுதல. உப்பு இருந்துகிட்டு நோட்ல 8 வாட்டி எழுதிருந்தான் 10 வாட்டிக்கு. சார் 2 வாட்டி மட்டும் எழுதல சார், நான் உன்கிட்ட 10 வாட்டி தானே எழுதாதவங்க தானே வெளியே போக சொன்னேன். அப்புறம் வெளில வந்து நின்னல, அப்ப எழுதாதவன் தான் நீ, அடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை விட்டு எரிஞ்சாரு பாரு. மரத்துல மாட்டிக்கிச்சு. போடா நோட் எடுத்துட்டு வாடா அப்படின்னா வரவே இல்ல. ஆளு பார்த்தா மரத்துல மாட்டிக்கிச்சு நோட்டை கடைசி வரைக்கும் அவன் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் முன்னாடி எவனோ ஒருத்தர் அடி வாங்கின மச்சி. ஒரு அடி அடிச்ச உடனே செவத்துல முட்டிட்டு ரிட்டர்ன் வர திரும்ப ஒரு அடி அடிச்சா. முட்டுனே பாத்துக்க, ஒரு முட்டு சக்குன்னு விலகிட்டா. பின்னால போஸ்ட் மரம் முட்டுல ஓபன் ஆயிருச்சு. அவன் தினேஷ் மாடு மாதிரி இருப்பான்ல, அந்த பைத்தியக்காரன் என் பின்னாடி வந்து ஒளிகிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஜன்னல் கதவு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க என்னடா ஒளிகிற அப்படின்னா அடிச்சிருவார்ல அப்படிங்கிறான். முன்னாடி இருந்து நிறைய பேர் ஓடி இருந்தாங்க வச்சு, நம்ம தாண்டி பின்னாடி ஓடிட்டு அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே. நம்ம தப்பிச்சிட்டோம் அன்னைக்கு. ஆனா என்ன நினைச்சாருன்னு தெரியல, யாரு பத்த பிள்ளைன்னு தெரியல, பொசுக்குன்னு கோவப்பட்டுங்க, ரத்தம் கக்கி கிளம்பிட்டான். அனுப்பிவிடுங்க வீட்டுக்கு போட்டோம். ஒரு 5 பேரை மட்டும் தான் முன்னாடி இருக்கவங்கள அடிச்சாரு. பாட்னி பிடிக்குமா? என்ன அப்பல எல்லாரையும் பிடிக்கிற ஒரு நாள் சொன்ன பட்டே பூம்பு பாட்டு மாதிரி ஆட்டுற. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. ஒரு நாள் சேரை லைட்டா இடிச்சிட்டோன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்ம வெளியே போகும்போது அந்த சேரோட தூக்கி வெளியே போட்டாங்க. நம்ம மாடு இருக்கான்ல, நம்ம மாடு தான் சேரை லைட்டா இடிச்சிட்டு வந்தான். ஓகேவா, நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு எல்லாரும் வெளியே போறோம், இவன் இடிச்ச சேரை நம்ம எப்படி உட்காரன்னு சொல்லிட்டு தூக்கி வெளியே எரிஞ்சிட்டாங்க. உருண்டு ஓடுது சேரு.
அதை கெச்சம் சார் பார்த்துட்டாரு. வாங்க பாய்ஸ், இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு எழுதுங்கன்னு சொல்லிட்டு எழுதி பேப்பர். இதுல நீ பாத்திருக்கியா, நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ் பசங்க கூட பயோ பசங்க வந்து பேசினாங்கன்னா அவங்க 2 பேரும் வெளியில ஊட்டி போட சொல்லிடுவோம். வெறியாய் போடுவாங்க. அவங்களே உருப்படாத கேஸ், அவங்களோட நீங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. சரி, அடுத்து சுவாலஜி. சுவாலஜி கூட உனக்கு பிடிக்கும் தெரியாது அவங்களுக்கு நம்மள தெரியாது. மாடு போயிட்டு ஒரு பிள்ளைகிட்ட ஒரு வாட்டி ஒம்பழுத்துட்டான். உங்க ஊரு சாரு யாரு, இவரு காமஸ் சாரு கூப்பிட்டு வச்சு அந்த ரூம்குள்ள விட்டு ரைடு விட்டாரு பாரு. நானு சதீஷ் மதுரை வீர 3 வரை பிடிச்சு சவுட்லயே அரைஞ்சாரு. உங்களுக்கு தான் அந்த ரைடா? ஆமா, டேபிள் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஆமா, அது எலும்பு கூட இருக்கு அந்த ரூம்குள்ள. அதுக்கு டேபிள் கடையில போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் நானு. வாடாங்கிறாரு. நான் வரமாட்டேன், வந்து அடிப்பே நீ. 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. எந்த டீச்சர் உனக்கு பிடிக்கும்? எனக்கு எந்த இல்லை, மேக்ஸ் டீச்சர் பிடிக்காதுடா. A few moments later. சரி, எந்த டீச்சர் உனக்கு பிடிக்கும்? மேக்ஸ் டீச்சர் பிடிக்காதான், அதான் பிடிக்கும் அதானா? மேக்ஸ்ல எவ்வளவு மார்க்கு? 36. அவ்வளோ பிடிக்குமாடா நீ? 36 எடுக்க 96 எடுக்கணும்ல. மேக்ஸ் எனக்கு வராதுனே. அவங்க பெரிய ஃபேன் நான் ஸ்கூல்ல. யாரா நீங்க +2 படிக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்ச ஞாபகம் இருக்கு. நான் +2 படிக்கும்போது நான் +2வே படிக்கிறடா. நாங்க 2 நீங்க அந்த கட் பண்ணீங்க. அது கட் பண்ணலையா? கட் பண்ணல, கரெக்ட் பண்ண. எப்படி கட் பண்ணீங்க? என்ன சொல்லுங்க, எனக்கு ஸ்கூல்ல ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கண்ணா. அந்த அக்கா அந்த அண்ணா தானே இவர் பெரிய பிளே பாய்ன்னு சொல்லி ஸ்கூல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொன்னால் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, இங்கே படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வேலை செய்கிற டீச்சர்ஸ், நம்ம ஊரில் இருக்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஸ்கூலை இன்னும் நல்ல லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்களில் இந்த செல்ஃப்லெஸ் சப்போர்ட்னால தான் இப்போ வரைக்கும் பெஸ்ட்டாக ரன் ஆகுது. இந்த ஹெல்ப் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் இந்த வீடியோவில் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்.